25/1/2026 இன்றைக்கி காலையில் ரன்னிங் ஓடிட்டுருக்கேன். 8 கிலோமீட்டர் முடிச்சிருக்கிறேன். இன்னொரு 2 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது. மழையிலே தான் ஓடிட்டுருக்குறேன். லாஸ்ட்டு 2 டேஸ் ஓடல. நாளை காலையிலையும் ஓட முடியாது, குடியரசு தினம் இருக்குது. அதனால் இப்போது இன்றைக்கி மெதுவாக தான் ஓடினேன். இப்போ உள்ள கணக்கு பார்த்தா ஒரு 58 நிமிஷம் ஆயிடும் முடிக்கிறதுக்கு 10 கிலோமீட்டர்ஸை. இது என்னோட 127வது ரன்னிங். நல்லா தான் இருக்குது. நல்லா மழை பெய்யுது. மழை பெஞ்சு தண்ணியாக கிடக்குது. ஓகே, மாதிரி டெய்லி எல்லோரும் ஒரு 1 ஹவர் உடம்புக்காக ஏதாவது ஒர்க் அவுட் பண்ணுங்கள். உடம்புக்காக ஒர்க் அவுட் பண்ணுறது அன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக நல்லா வச்சுருக்குது. அதுபோக சாப்பாடு நல்ல சத்தானதாக சாப்பிடுங்க. பிள்ளைங்களுக்கும் சாப்பிட கொடுங்க. புரோட்டீன் நம்ம எடுத்துக்கிறதே இல்லை. நார்ச்சத்து காய்கறியும் யாரும் சாப்பிட்றது இல்லை. நான்வெஜ்ஜு சாப்பிட்றாங்க கொஞ்சமாக, அது நிறைய சாப்பிட்ணும். காய்கறி ஒரு நாளைக்கு ஒரு மனுஷன் 400 கிராம் சாப்பிடணுமா? நம்ம யாருமே சாப்பிட்றதில்ல. ஓகே, நல்லபடியாக சாப்பிடுங்க. ஓடிக்கிட்டே இருக்குது. டிஸ்டன்ஸ் ஒரு நட்ட மெதுவாக போயிட்டு இருக்குது. மலையில் ஓடுறது சூப்பராக இருக்குது. பெரிய மலையாக இருந்தால் ஓட முடியாது. நார்மலாக தூரிக்கிட்டே இருக்குது. பாட்டு இளையராஜா பாட்டு ஒரு 10 பாட்டு கேட்பேன். 10 பாட்டுலேயே ரன்னிங் மேக்ஸிமம் முடிச்சிடுறோம். நல்லா ஓல்டு சாங் நல்லாயிருக்கும். டெய்லி ஓடிட்டு ரூமில் போய் தண்டால் குறைஞ்சது 100 ஓடலைன்னா 200 போட்டுருவேன். அதுமாதிரி சிட்டப்ஸ் லெக்குக்கு இதெல்லாம் பண்ணால் தான் மசில்ஸ் இம்ப்ரூவ் ஆகும். இல்லாட்டி வெறும் கார்டியோ ரன்னிங் மட்டும் ஓடிக்கிட்டு இருந்தால் அது உடம்பை ஸ்ட்ரென்தன் பண்ணிவிட்டு விட்டுரும். மசில்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்காது. அது உடம்புக்கு நல்லதில்லை. அதனால் வெறும் ஓட்டம் மட்டும் செய்யக்கூடாது, வாக்கிங் மட்டும் பண்ணக்கூடாது. அதோட வாரத்துக்கு ஒரு 2 டேஸ் 3 டேஸ் மசில்ஸுக்கு நல்லா டம்பிள்ஸ் போடுறது, லெக்குக்கு பண்ணுறது, ஜஸ்ட்டுக்கு அந்த மாதிரி ஏதாவது பண்ணுங்கள். கொஞ்ச நாளைக்கு கஷ்டமாக தான் இருக்கும். பழகிட்டுனா நமக்கு ஒரு நாளைக்கு ரவுண்டு போலனாலே எரிச்சலாக இருக்கும். இப்போ அப்படி தான் நான் லாஸ்ட்டாக ஒரு 2 இயர்ஸாக ஓடிக்கிட்டு இருக்கிறேன். 2 இயர்ஸ் தாண்டிட்டு 2 இயர்ஸ் கண்டினியூவாக நான் கிரவுண்டுக்கு போகாதனால எண்ணிடலாம். சூழ்நிலை டியூட்டி எதுவும் இருந்தால் தான் போகாமல் இருப்பேன். இப்படி எத்தனை மணினாலும் போயிடுவேன். நல்லா நம்மளுக்கே ஒரு நல்லா இருக்குது. அதனால் சாப்பாடு மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துடுச்சு. நல்லதாக சாப்பிட்ணும், பிள்ளைங்களுக்கும் நல்லதாக வீட்டில் ஒய்ஃபு
எல்லாருக்கும் நல்லா ஆரோக்கியமான ஃபுட்டை கொடுக்கணும். எங்கேயாவது பொரிச்ச பொருளை பார்த்தாலே அவாய்ட் பண்ண தோணுது. அப்படியே என்றைக்காவது சாப்பிட்டாலும் நைட்டு சாப்பிட்றது கிடையாது. இப்போ நான் ஒரு நாளைக்கு 2 நேரம் தான் சாப்பிடுவேன். காலையில் ஒரு 9 to 10 அப்புறம் ஈவினிங் 5 to 6 2 நேரம் தான் சாப்பிட்றது. இதையும் நான் ஒரு 2 இயர்ஸாக கடைப்பிடிச்சிட்ருக்கேன். மதியம் ஏதாவது ஃப்ரூட்ஸ் சாப்பிடுவேன், மோர் அந்த மாதிரி தான். நைட்டு சாப்பிட்றதே அவாய்ட் பண்ணியாச்சு. நைட்டு சாப்பிடக்கூடாது சொல்கிறாங்க டாக்டர்ஸ். 7 மணிக்கு முன்னாடி உங்களோட டின்னரை முடிச்சுக்காங்க. காலையில் ஒரு 9-10 மணிக்கு சாப்பிடுங்க. இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் குறைஞ்சது 12-15 மணி நேரம் சாப்பிடாமல் இருக்கணும். அப்படி இருந்தால் நல்ல உடம்பு ஹெல்த்து, கொழுப்புகள் நல்லா கரையும். அதனால் இந்த உணவு முறையை கடைப்பிடிங்க. தோசை இட்லி சாப்பிட்றத விட்டுருங்க. சாப்பிடுங்க டெய்லி. காலையில் ஒரு இட்லி 2 இட்லி, முட்டை, சிக்கன், மீன் ஏதாவது காலையில் வச்சுக்கோங்க. காய்கறி கம்பல்சரி இந்த 3ம் காலை உணவில் இருக்கணும். 3 நேர உணவுலேயும் 3 நேரம் கூட சாப்பிடுங்க. ஆனால் 6 மணிக்குள்ளே சாப்பிட்ருங்க. மதியம் அப்படி தான், கொஞ்சமாக ரைஸ் எடுங்க, தயிர் மோர் சேர்த்துக்காங்க. காய்கறி ஒவ்வொரு நேரத்துக்கும் ஒரு 150 கிராம் காய்கறி சேர்த்தா போதும். 450 கிராம் ஒரு நாளைக்கு சாப்பிட்றலாம். கீரை கம்பல்சரி. இதை விட நம்மளுக்கு வேறு வேலை எதுவும் இல்லை. வேலைக்கு பின்னாடி ஓட வேண்டாம். உடம்பை நல்லா பார்த்துக்கிட்டாலே வேலை தானாக நடக்கும். நம்ம ஆரோக்கியமாக இருந்தாலே வேலையில் சுணக்கம் ஏற்படாது. அதனால் நல்லபடியாக உடம்பு பேணுங்க. உடல் ஆரோக்கியம் நம்மளோட போகக்கூடாது. பிள்ளைங்களுக்கு அதை கொண்டு போகணும், அவங்கள சாப்பிட வைக்கணும். ஃப்ரூட்ஸு, சிறுதானியங்கள் இது மாதிரி என்னோடய பிள்ளைங்களுக்கு மேக்ஸிமம் பழகிட்டேன். 2 பேரும் ஓரளவு சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்காவது ஆசைப்பட்டது ஏதாவது நான் ஹோட்டலில் வாங்கி கொடுப்போம். மற்றபடி ரெகுலர் சாப்பாடு அவங்களுக்கு ஹெல்த்தி ஃபுட்டு தான். காலையில் கம்பல்சரி முட்டை, பழம், பயிறு, கூட்டு எல்லாமே காலையில் கம்பல்சரியாக சாப்பிட வச்சிட்ருக்கோம். அதனால் எல்லோரும் இதை கடைப்பிடிங்க. வருங்காலத்தில் என்னென்ன நோய் எப்படி வரும்னே தெரில. கால்சியம் எடுத்துக்கிறதே கிடையாது, விட்டமின் டி எடுத்துக்கிறதே கிடையாது. இதெல்லாம் நெட்டில் சர்ச் பண்ணால் ஒரு நாளைக்கு என்னென்ன சாப்பிடணும் லிஸ்ட்டே வந்துடும். அதை பார்த்தா சாப்பிட்டுலாம் ஈஸியாக தான் இருக்கும். மெனக்கட்டுன்னு உட்காந்து சமைக்கலாம் வேண்டாம். அதனால் நல்ல ஃபுட்டாக கொடுங்க. கிரவுண்டுக்கு வாரதே நான் பாளையங்கோட்டையில் ஒரு யூனிட்டி கிளப்னு ஒன்று இருக்குது. அவங்க டெய்லி கிரவுண்டு வந்துடுவாங்க. லேட் நைட்டாக எங்கே போனால் கூட மாரத்தான் ஓடுவாங்க ரெகுலராக. ஒரு 30-40 பேர் இருக்கோம். அதில் நானும் இல்லை மெம்பர். அவங்க ரெகுலராக கிரவுண்டுக்கு வந்துடுவாங்க. எல்லாருமே 40-45 அபோவ். அந்த மாதிரி ஏதாவது ஒரு குரூப் கூட சேர்ந்துக்காங்க. நல்ல ஹெல்த்தி ஃபுட்டு கிரவுண்டுக்கு போகும்போது மற்ற கெட்ட வழியில் போய் மாட்டோம். ட்ரிங்க்ஸ் பண்ணுறது இதெல்லாம் அப்படி இருந்தால் கூட குறைச்சிக்கிடுவோம். அதனால் ரெஸ்ட்டே வந்துட்டேன். இன்னொரு 400 வேகமாக ஓடலாம்.
முடிச்சிடலாம். முன்னாடி டெய்லி ஓடிட்டு இருந்தேன் 10 கிலோமீட்டர், 15 கிலோமீட்டர், 20 கிலோமீட்டர். அதான் ஓடக்கூடாது, காலுக்கு எதாவது பெயின் வந்துடும் அப்படின்ட்டு தான் இப்போ டெய்லி ஓடுறத குறைச்சாச்சு. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஓடிட்டு அதுக்கு பதிலாக ஸ்ட்ரென்த்தனிங் எக்ஸசைஸ் பண்ணிகிட்ருக்குறேன். நல்லா மலையில் ஓடுறதே ஒரு அலாதி சுகம்தான், நல்லா இருக்குது. இன்னும் ஒரு 200 மீட்டர் இருக்கும், கொஞ்சம் ஸ்பீடு பண்ணி முடிக்கலாம். ஸ்பீட் ஸ்பீடாக ஓடிட்டு ஒரு 100 மீட்டர் இருக்கும். ஹண்ட்ரட் மீட்டர் தான் முடிக்க போகிறேன். மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது. போர்டு தான் எண்டிங் பாயிண்ட்டு வந்துட்டேன். பாய்.